ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மனோஜ் கேலிபர். தமிழில் ஒரு வார்த்தை இருக்குது, எத்தனையாவதுன்ற ஒரு வார்த்தை இருக்குது. அது ஒரே வார்த்தை. அதுக்கு நிகரான ஒரு ஆங்கில சொல் இருக்கா அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஸோ இதனாலேயே என்ன ஆகுதுன்னா, இந்த எத்தனையாவதுன்ற வார்த்தையை பயன்படுத்தி கேள்விகள்லாம் வரும்போது அது எப்படி கேட்குறதுன்னு தெரியாமல் பலர் தவிக்கிறது உண்டு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த எத்தனையாவதுன்ற வார்த்தையை மையப்படுத்தி கேட்ட கேள்விகளுக்கு நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா நாரதர் நாராயணன், சமையல் நந்தினி அண்ட் லிவியா ஜோன்ஸ், இவங்க 3 பேருமே சேர்ந்து ஒரே கேள்வி கேட்டிருக்காங்க. அது என்னதுன்னா, நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவுக்கு எத்தனாவது குழந்தை, நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவுக்கு எத்தனாவது குழந்தை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை நம்ம இங்கிலீஷில் வாட் இஸ் யுவர் பர்த் ஆர்டர் இன் யுவர் ஃபேமிலி அப்படின்னு கேட்கலாம். வாட் இஸ் யுவர் பர்த் ஆர்டர் இன் யுவர் ஃபேமிலி அப்படின்னு கேட்கலாம். அடுத்ததாக விவேக் மணி கேட்டிருக்கிறாரு, அம்பேத்கர் அவருடைய குடும்பத்தில் எத்தனாவது குழந்தை, அம்பேத்கர் அவருடைய குடும்பத்தில் எத்தனாவது குழந்தை அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அதை இங்கிலீஷில் வாட் இஸ் த பர்த் ஆர்டர் ஆஃப் டாக்டர் அம்பேத்கர் இன் ஹிஸ் ஃபேமிலி, வாட் இஸ் த பர்த் ஆர்டர் ஆஃப் டாக்டர் அம்பேத்கர் இன் ஹிஸ் ஃபேமிலி அப்படின்னு கேட்கலாம். அடுத்ததாக அப்துல் கலாம் இந்தியாவுடைய எத்தனையாவது குடியரசுத் தலைவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்துல் கலாம் இந்தியாவுடைய எத்தனையாவது குடியரசுத் தலைவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, வாட் இஸ் த chronological ஆர்டர் ஆஃப் டாக்டர் அப்துல் கலாம் ஆஸ் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, வாட் இஸ் த chronological ஆர்டர் ஆஃப் டாக்டர் அப்துல் கலாம் ஆஸ் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா வாட் இஸ் தி ஆர்டினல் பொசிஷன் ஆஃப் டாக்டர் அப்துல் கலாம் ஆஸ் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, வாட் இஸ் தி ஆர்டினல் பொசிஷன் ஆஃப் டாக்டர் அப்துல் கலாம் ஆஸ் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், கியூட் லிட்டில் திங்ஸ் அப்படின்ற பேர்லேருந்து ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, திரு ஸ்டாலின் தமிழ்நாட்டுடைய எத்தனாவது முதலமைச்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. திரு ஸ்டாலின் தமிழ்நாட்டுடைய எத்தனாவது முதலமைச்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, அதே போல் தான் கேட்கணும். இதில் எந்த விதமான கஷ்டமும் கிடையாது. எப்படின்னா, வாட் இஸ் த chronological ஆர்டர் ஆஃப் மிஸ்டர் ஸ்டாலின் ஆஸ் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, வாட் இஸ் த chronological ஆர்டர் ஆஃப் மிஸ்டர் ஸ்டாலின் ஆஸ் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா வாட் இஸ் தி ஆர்டினல் பொசிஷன் ஆஃப் மிஸ்டர் ஸ்டாலின் ஆஸ் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, வாட் இஸ் தி ஆர்டினல் பொசிஷன் ஆஃப் மிஸ்டர் ஸ்டாலின் ஆஸ் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு கேட்கலாம். அடுத்ததா, இது எத்தனையாவது ரவுண்டு அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இது எத்தனையாவது ரவுண்டு, அதை இங்கிலீஷில் வாட் இஸ் தி ஆர்டினல் நம்பர் ஆஃப் திஸ் ரவுண்ட், வாட் இஸ் தி ஆர்டினல் நம்பர் ஆஃப் திஸ் ரவுண்ட் அப்படின்னு கேட்கலாம். அண்ட் ஃபைனலாக, இது உங்களுடைய எத்தனாவது திருமண நாள், இது உங்களுடைய எத்தனாவது திருமண நாள் அப்படின்றது எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த chronological நம்பர் ஆஃப் யுவர் வெட்டிங் ஆனிவர்சரி திஸ் இயர், வாட் இஸ் த chronological நம்பர் ஆஃப் யுவர் வெட்டிங் ஆனிவர்சரி திஸ் இயர் அப்படின்னு கேட்கலாம். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.